சீரியல் ஆக்டர் ஜெயமணி அவர்கள் இறப்பதற்கு முன் அவரோட சொத்துக்களை யார் பேரில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்னத்திரை சீரியல் நடிகர் ஜெயமணி அவர்களை எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 90s கிட்ஸ், இயர்லி 2K கிட்ஸ் எல்லாத்துக்குமே திருமதி செல்வம் மூலயமா இவருக்கு மிகப்பெரும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஒரு நாடகத்தில் சஞ்சீவுக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு, குடிகாரராகவும் நடிச்சிருப்பாரு. அது பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப இயல்பாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு சீரியலோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட சீரியலை அவர் நடிச்சிருந்தார். ஆனால் அவருக்கு மிகப்பெரும் அளவில் அதுக்கடுத்து வாய்ப்பு கிடைக்காததுனால கிட்டத்தட்ட மிகப்பெரும் வருடங்கள் அவர் சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டு ஒதுங்கி தான் இருந்தார். இதற்கிடையில் சமீபத்தில் சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலில் மலேசியா மாமாவாக அவர் நடிச்சிருந்தார். அந்த ஒரு சீரியல் மறுபடியும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரோ அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரும் ஒரு ரசிகர் கூட்டத்தை மறுபடியும் உருவாக்கியிருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவார், நிறைய சீரியல் பண்ணுவார்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக அவர் இறந்து போயிருந்திருக்காரு. இவருடைய மறைவு உண்மையிலேயே எல்லோருக்கும் மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த சீரியல்லையும் மிகப்பெரிய ஒரு ஹிட், அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. இப்போ எந்த ஒரு சீரியல்லையுமே மிகப்பெரிய ஒரு ஹிட், ஆனால் இதற்கடுத்து நிறைய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் சடனாக அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி மிகப்பெரும் ஒரு அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தான் ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கு. அவரோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவரை பற்றி ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஜெயமணி அவர்கள் அவருடைய சொத்துக்களை யார் பேரில் எழுதி வச்சுருந்திருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த ஒரு விஷயம் குறித்து சமீபத்தில் கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, ஜெயமணி அவர்கள் என்னதான் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும், நிறைய சீரியல்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு கிடைக்கப்பட்ட சம்பளத்தொகை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. குறிப்பாக திருமதி செல்வம் காலத்துலலாம் ஒரு நாளைக்கு 500, 1000 இந்த மாதிரி தான் அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஆக்டிங் வைஸ் பார்க்கும்போது அவருக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறது இப்போ இருக்க பீரியடில் தான் வந்திருக்கு. ஆனால் இதற்கு முன்னாடி அவர் டைரக்டராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட சீரியல்கள் அவர் இயக்கியிருக்காரு. அதில் அவருக்கு வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக வந்திருக்கு. கூட்டி கழித்து பார்த்தா அவருக்கு கிட்டத்தட்ட 10லிருந்து 15 லட்சம் அவருக்கு சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னும், அண்ட் அந்த ஒரு சொத்துக்களை அவரோட பொண்ணு பேருக்கும் மனைவி பேருக்கும் தான் அவர் எழுதி வச்சுருந்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம், எனக்கு அடுத்து என் பொண்ணு தான் எனக்கு எல்லாமே, அவங்களுக்கும் மனைவிக்கும் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் எழுதி வச்சுருந்துருக்காராமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷ்னல் ஆகியிருக்காங்க. ஒன்று, அவங்க ஒய்ஃப் அவருக்கு ரொம்ப லக்கி அப்படின்னும், அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையை மாறுனுச்சு அப்படிங்கிறதுக்காகவும், இன்னொன்று என் பொண்ணு எப்போவும் எதுக்கும் யாருக்கும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க எப்போதுமே சொந்த காலில் நிற்கணும், அதற்கு இது ஒரு பேக் போனாக இருக்கும் அப்படின்னும் அவங்க 2 பேர்த்துக்குமே அவரோட சொத்துக்களை எழுதி வச்சுருந்துருக்காராமா. உண்மையிலேயே ஜெயமணி அவர்கள் ரொம்பவே கிரேட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் நீங்கள் மலேசியன் மாமாவை மிஸ் பண்ணுவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.